ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். பட் அப்படி படிக்கிறது இல்லைன்னா அப்படி கவர் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக தெரியல. அதனால இன்னையிலேருந்து நான் டெய்லியுமே கரண்ட் அஃபேர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அன்லெஸ் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறத தாண்டி மோஸ்ட்டாக நான் எல்லா நாளுமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன் மார்னிங்கே. ஸோ தட் இது வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கும். எய்தர் ப்ரீவியஸ் டே இல்லைன்னா அதுக்கு முன்னத்து நாள் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் மார்னிங் டெய்லியுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ தட் ஜஸ்ட் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டெய்லி ஸ்டடி ரொட்டீனில் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்கள் இதை பார்க்கும்போது மேபி எக்ஸாமில் உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும்போது கூட மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், டேரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும். ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை செலிப்ரேஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். விவிதா கா அம்ரித் மஹோத்சவ். இது வந்து செகண்ட் எடிஷன். ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து நான் போன வருஷம் நடந்துச்சு. அது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்துச்சு. இது ஆக்சுவலி என்னன்னா ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், அதாவது ஒரு கல்ச்சரை பற்றி செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. இது வந்து அந்த யூனிக்காக இருக்கிற அந்த தீமில் என்னெல்லாம் யூனிக்காக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து போன வருஷம் நடந்துச்சு. அது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவை பேஸ் பண்ணி இருந்துச்சு. இப்போ செகண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 6th to 9th மார்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது சண்டே நேத்தோட முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன எடிஷன்? செகண்ட் எடிஷன். என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா சவுத் இந்தியா. சவுத் இந்தியானா இதில் என்னெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 ஸ்டேட்ஸ்: கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். அது கூட சேர்த்து லக்ஷதீப்பும் புதுச்சேரி 2 யூடியும் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இதுதான் இதுக்கு இந்த கரண்ட் அஃபேரில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வரைக்கும் 2 எடிஷன் நடந்து முடிஞ்சிருக்கு நேத்தோட. ஃபர்ஸ்ட் எடிஷன் நார்த் ஈஸ்ட் இந்தியா, செகண்ட் எடிஷன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியானா எதையெல்லாம் சொல்கிறாங்கன்னா 5 ஸ்டேட்டு 2 யூனியன் டெரிட்டரிஸ். அது எதெல்லாம் நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம். மார்ச் மாதம் நடந்திருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி நடந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓகேங்களா? ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா ராஷ்டிரபதி பவனில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான். நான் இந்த பிபிடியை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக நான் வந்து டெலகிராம் சேனல்லையே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் வீடியோ பார்க்க டைம் இல்லைன்னா இதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்லைடில் வைக்க இடம் இல்லை. ஸோ தட் அதனால தான் நான் செகண்ட் ஸ்லைட், ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இங்கிலீஷில் இருக்குது, செகண்ட் ஸ்லைடு வந்து உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம். நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தமிழுங்கனால உங்களுக்கு நான் இங்கிலீஷ் ஸ்லைடு வச்சு நான் தமிழில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு 2 லாங்குவேஜில் இருக்கவங்களுக்கு ஓகேவா இருக்குங்கனால. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா இது நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருக்கு. இது வந்து இப்போ நடந்த விஷயம் இல்லை, முன்னாடி நடந்தது. அதோட ரிசல்ட் என்னங்கிறது இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்தனால இதில் வச்சுருக்கேன். அதாவது ஏஐ பேஸ்டு ஏர்லி வார்னிங் சிஸ்டம். இது எதுக்கு அப்படின்னா எலிஃபண்ட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. அதாவது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்ஸ் எல்லாம் ரயில்வே ட்ராக்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா தெர்மல் இமேஜிங் மூலியமா அண்ட் தென் ஏஐ எனேபிள்டு கேமரா. பேசிக்லி இதோட ஹீட் வந்து இங்கே சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை விட இந்த அனிமலோட ஹீட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பாடியோட அந்த எப்படி சொல்லலாம், அதை டெம்பரேச்சர் வச்சு இமேஜ் பண்ணுற கேமராஸ் அண்ட் தென் ஏஐ யூஸ் பண்ணி. ஏஐ எதுக்குன்னா இதை எலிஃபெண்ட்டோட இமேஜ் தான் அப்படின்னு அதை டிடெக்ட் பண்ணி அலர்ட் வந்து லோக்கலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அனுப்பும். அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்புறது மூலிமா அந்த எலிஃபெண்ட் வந்து அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட வந்து ட்ரெயின்ஸ் ஏதாச்சும் இடிச்சு இறந்து போகிறத வந்து தடுக்க முடியும்னு நினச்சாங்க. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா 2500 எலிஃபெண்ட்ஸ் வந்து சேஃபாக இதை கிராஸ் பண்ணியிருக்கு, எந்த ட்ரெயினும் இடிக்காமல். ஸோ நோ ரிப்போர்ட்டட் எலிஃபென்ட் டெத்ஸ் டியூ டு ட்ரெயின் கொலிஷன். ஸோ இந்த 1 இயரில் 2500 யானை சேஃபாக போனது மட்டும் இல்லாமல் ஒரு யானை கூட இறந்து போகலை இதனால ட்ரெயினில் அடிபட்டு அப்படின்னு வந்து ஐ திங்க் மார்ச் 4 வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால மேபி இது கேட்க சான்ஸ் இருக்குது. எங்கேன்னா கோயம்புத்தூர்ல இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர்ல இது நடந்திருக்கு. ஸோ அதோட தமிழ் கண்டென்ட் இது. இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் நான் கொடுத்த டிரான்ஸ்லேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து
யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் சேனல்ல மெசேஜ் அனுப்ப முடியாது. ஸோ யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தமிழ்நாடு லீட்ஸ் இன் விமன் borrowers at 44%. நிதி ஆயோக் ரிப்போர்ட். ஸோ இது வந்து நியூஸ் ஆர்டிக்கலாக வந்துருந்துச்சு. அதாவது நிதி ஆயோக் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த லோன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, அதில் வந்து விமனோட ஷேர் என்ன, விமன் வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க எவ்வளோ இது மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விமன் தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. இல்லை எப்படி சொல்லலாம்னா, விமன்ஸ் அதிகமாக வாங்குறதுல தமிழ்நாட்டில் இருக்காங்க. எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்க விமனில் 44% விமனுக்கு அட்லீஸ்ட் 1 லைவ் லோன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இப்போ இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான லோன் குறைஞ்சது ஒன்னாச்சும் இருக்கணும். அது எவ்வளோ பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டில் 44% ஃபீமேல். அதாவது 100 விமன் எடுத்தீங்கன்னா 44 பேர்த்து கிட்ட லைவா ஒரு லோனாச்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நேஷனலோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா 31%. ஆனால் நம்ம தமிழ்நாடு அதையும் சர்பாஸ் பண்ணி 41 இருக்கும், 44 இருக்கும். செகண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இருக்கு 41%. தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 35%ல இருக்கு. ஓகே, விமன் இன் தமிழ்நாடு received 21.12% of total bank credit, far exceeding the 5% target set by the RBI. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு இவ்வளோ லோன் கொடுக்கணும், எஜுகேஷனுக்கு இவ்வளோ லோன் கொடுக்கணும், ஹவுசிங்க்கு இவ்வளோ லோன் கொடுக்கணும், ஸ்கூல்ஸுக்கு இவ்வளோ லோன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க எல்லா பேங்க்குக்குமே. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் லோன் கொடுக்காம போயிடக்கூடாது. பிஸ்னஸ்க்கு பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இந்த எம்எஸ்எம்இ அக்ரியில் இருக்கவங்களெல்லாம் கண்டுக்காம விட்டுறக்கூடாது அப்படிங்கறனால ஆர்பிஐ வந்து இதுக்கு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து விமன், அதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டி, இது எல்லாமே ஒரு இதில் இருக்கிற ஒரு செக்ஷன் தான், வல்னரபிள் செக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் விமனுக்கு அவங்க கொடுத்த டார்கெட் என்னன்னா, இப்போ 100 ரூபாய் கடனா ஆர்பிஐ தருதுன்னா 5 ரூபாய் வந்து விமனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னா, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற விமனுக்கு கொடுத்தது 21.12%. அதாவது 100 ரூபாய் ஒரு பேங்க் லெண்ட் பண்ணியிருக்காங்க, லோனாக கொடுத்துருக்காங்க பீப்புளுக்கு அப்படின்னா அதில் 21 ரூபாய் 12 பைசா வந்து விமனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டு விமனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்திருக்கு. இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, விமன் வந்து ஃபினான்ஷியலி எம்பவர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியும். பிகாஸ் இப்போ லோன் வாங்குறாங்கன்னா அதை வந்து ரீபே பண்ணும். அது ரீபே பண்ணணும்னா அவங்க கண்டிப்பாக ஒர்க் போவாங்க, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பீப்புள் 44% விமன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தியரிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க ரீபே பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மேபி அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு கூட வாங்கி கொடுத்து ஃபேமிலி மெம்பர் ரீபே பண்ணலாம். பட் தியரிட்டிக்கலி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதும் போது இதை நீங்கள் வந்து கோட் பண்ணி எழுத முடியும் மெயின்ஸில். விமன் ரிலேட்டடான ஏதாச்சும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு வந்து லீடிங்கில் தான் இருக்குது அப்படின்னு. லோன் வந்து பாசிட்டிவ் நோட்டில் தான் கவர்மெண்ட் எப்போவுமே பார்ப்பாங்க. பிகாஸ் ரீபே பண்ண முடியறவங்களுக்கு தான் பேங்க்குமே செக் பண்ணி லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து 2 நாள் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. அதனால நான் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவே உங்களுக்கு நான் தமிழ்லையும் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அண்ட் ஐஆர்எஃப்சி கிராண்டட் நவரத்னா ஸ்டேட்டஸ் பை தி சென்டர். நவரத்னா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுலேருந்து நிறைய பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்கும். அதோட ப்ராஃபிட் மேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து அதுக்கு வந்து நிறைய ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான் நவரத்னா. ஸோ இப்போ ரீசெண்டாக ஐஆர்சிடிசிக்கும் ஐஆர்எஃப்சிக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் 25th அண்ட் 26th நவரத்னா. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 26. மேபி இதுங்களோட கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 26 இருக்குது. ரீசெண்டாக கொடுத்த 2 எதுன்னா ஐஆர்சிடிசி அண்ட் ஐஆர்எஃப்சி. மற்ற அதர் ரயில்வே ரிலேட்டடெலாம் இருக்கிறது இது பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். இந்த 26ங்க நம்பர், இந்த 2 கம்பெனி நேம், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நவரத்னா ஸ்டேட்டஸோட பெனிஃபிட் என்னன்னா, இந்த கம்பெனியெல்லாம் 1000 crore வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் செக்டர் யூனிட், அதாவது கவர்மெண்ட் அதிகமான ஷேர் வச்சிருக்கிற கம்பெனி. அப்போ அவங்க டெசிஷன் எடுக்கும் போதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு தான் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் யாவது பீப்புளோட டேக்ஸ் அமௌண்ட்டு. ஸோ அதனால அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் இவங்க டிசிஷன் எடுக்கணும். பட் நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் எல்லாமே 1000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது இந்த கம்பெனிக்கு வர ப்ராஃபிட்டை அவங்க வேற எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா. அதே மாதிரி தே கேன் இன்வெஸ்ட் அப் டு 30% ஆஃப் த டோட்டல் அசெட் வித்தின் அ இயர். இது என்னன்னா
அந்த அசெட் வேல்யூ இருக்கும். அந்த கம்பெனிஸ்க்குன்னு லேண்ட் இருக்கும். ஸோ அசெட்டுன்னு இருக்கும், ஈக்விட்டி இது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? அதில் இருக்கிற 30% அவங்க வேற எங்கேயாச்சும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணா இருக்கும். அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. allowed to form joint ventures, tie-ups and subsidiaries abroad. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும், ஃபங்க்ஷனிங் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அப்ராடில் இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், ஸோ மற்ற கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனி கூட டைப் வைக்கணும்னு நினச்சாங்கனாலும் அவங்களால வச்சுக்க முடியும் இந்த ஸ்டேட்டஸ் இருக்கிறனால. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக நவரத்னா ஸ்டேட்டஸ்னோட பெனிஃபிட் என்னன்னு கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி. மேபி ஸ்டேட்மெண்ட்ஸில் மேபி ட்விஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கேட்கலாம். பட் மெயினாக இந்த 2 கம்பெனி நேம் அண்ட் தென் எத்தனை இருக்குது இது மட்டும் நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதுவே நான் தமிழில் கொடுத்துருக்கேன் அடுத்த ஸ்லைடில். நெக்ஸ்ட் இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட் நியூஸு. இந்தியா பிகம்ஸ் 3rd largest பயோஃபியூவல் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்டு. ஸோ இந்த எத்தனால் பிளெண்டிங் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாகவே நியூஸில் இருந்துகிட்டே தான். ஐ திங்க் 2022 இது நியூஸில் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஜான்வரி 2025 படி 19.6% பிளெண்ட் பண்ணியிருக்காங்க பெட்ரோலில். ஸோ நம்ம 20% பிளெண்ட் பண்ணணும் டார்கெட் வச்சுருந்தோம். எப்போ அப்படின்னா 2030. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே இதை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டார்கெட் வச்சதை விட 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 20% எத்தனால் பிளெண்டிங் அச்சீவ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயோஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் யூஎஸ்ஏன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து இந்தோனேஷியா சம்திங். இது மட்டும் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் வந்து யூஎஸ்ஏ தான். ஓகேங்களா? ஸோ 3rd பிளேஸில் இந்தியா இருக்குது. நான் இந்தியாவை பற்றி தான் கொஸ்டின் கேட்குற சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 3rd பிளேஸில் இருக்குது. இப்போ இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இங்கே இருக்குன்னா 131 எத்தனால் பிளான்ட் செட்டப். நம்ம வந்து இப்போ இந்தியாவில் வந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போகுது, அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதில் 20% வந்து எத்தனால் பிளெண்ட் ஆகணும்னா அவ்வளோ எத்தனால் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 131 எத்தனால் பிளான்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். எக்ஸ்பெக்டட் டு ப்ரொடியூஸ் 745 crore liters ஆஃப் எத்தனால் ஆனுவலி. இந்த செட்டப்னால இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி. இந்த பயோஃபியூவலில் வந்து ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம இன்டர்நெட்டுக்கு 1G 2G 3G நம்ம நெட்டெல்லாம் சொல்கிறோம், அதே மாதிரி இதுலேயும் ஜென்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ்லேருந்து பண்ணுவாங்க. அதாவது சுகர் கேன் இல்லைன்னா இந்த பேடியோட வேஸ்ட்டு, இந்த நெல்லோட வேஸ்ட்டு இதுலேருந்தெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட் டிரைவ்டு ஃபியூவல். அதாவது நம்ம சாப்பிட்டு போடுற ஃபுட்டு இருக்குது இல்லைங்களா, வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் குக் பண்ணதுக்கு முன்னாடி, அது மாதிரி வேஸ்ட்லேருந்து எடுக்கிறது. இது பார்த்தீங்கன்னா க்ராப்லேருந்து. இப்போ சுகர் கேன்னா அந்த சுகர் கேன்லேருந்து எடுப்பாங்க. அதுவே இது வேஸ்ட்னா நம்ம சுகர் கேன் ஜூஸில் சாப்பிட்டதுக்கப்புறமா கலெக்ட் பண்ணுற வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்கே பேஸ்டு. இங்கே இந்த பாசி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, தண்ணி மேலே பாசி, அந்த பாசியிலேருந்து நம்ம ஃபியூவல் இழுக்கிறது தான் தேர்ட் ஜென்ரேஷன். ஃபோர்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோ ஆர்கானிசம். நம்மளே ஒரு மைக்ரோ ஆர்கானிசமை எப்படி சொல்லலாம் கிரியேட் பண்ணி, அதாவது டிஎன்ஏவை வந்து மாடுலேட் பண்ணி, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியா அப்படியே இருந்தால் அதுலேருந்து ஃபியூவல் நம்மளால் எடுக்க முடியாது. இதுவே இதில் ஒரு டிஎன்ஏவை நீங்கள் மாற்ற முடியுது அப்படின்னா அதுலேருந்து ஃபியூவல் எடுக்க முடியும்னா அந்த டிஎன்ஏவை மாற்றி நீங்கள் எடுக்கிறது தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோ ஆர்கானிசம். இதுக்கான ரிசர்ச் இப்போல்லாம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரிசர்ச் பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ மொத்தமாக 4G, அதாவது 4 ஜென்ரேஷன் பயோஃபியூவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிராப்பு, அடுத்தது வேஸ்ட்டு, தேர்ட் ஆல்கே, அடுத்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர் வீடியோ எண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. நான் இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணும், சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணும் வீடியோஸில் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் போய் இந்த பிபிடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.